ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலோ இல்லைனா உங்களுடைய மொபைல் டவர் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருந்துச்சுனாலோ ஸோ எப்படி வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதே டைம் பார்த்திங்கன்னா அந்த டவரோட ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஹையாக காமிக்கணும்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து செட்டிங்ஸ் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இதில் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் காமிக்குது. இதுவே வேறு மொபைல் ஃபோனில் இருந்தால் கனெக்டிவிட்டின்னு காமிக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்னு காமிக்கும், இல்லைனா சிம் கார்டு மேனேஜர்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் எனக்கு சிம் கார்டு அண்டு மொபைல் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிம்மோட இன்டர்நெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் இருக்க இன்டர்நெட்டை தான் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதோட ஸ்பீடை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பாயிண்ட் நேம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே டிஃபால்ட்டாக எனக்கு ஜியோ 4Gயில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நேம் வந்து இதில் ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் செட் பண்ண வேண்டியிருக்கு. நான் அதை சொல்ல நீங்களும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா 4.4.8.8 ஸ்பேஸ் 5G இதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. 5Gங்கிறத வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே பட்டனை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் 4.4.8.8 இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண வேண்டியது என்னென்னா, கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சர்வர்னு காமிக்கும். ஸோ இதை சர்வரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா www.google.com வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய குழந்தைய சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே வர வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஏபிஎன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோகால் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து IPv4 அண்ட் IPv6 அந்த தேர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து IPv4 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பியரர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அன்ஸ்பெசிஃபைடு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கிளிக் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்கிற பட்டன் இருக்குன்னு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தோடனே இந்த மாதிரி சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் க்ரியேட் பண்ண புதிய ஏபிஎன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஃபோனை நான் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கே தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது 5G காமிக்குது. அது மட்டும் இல்லை என்னோடய மொபைல் டவர் ரேஞ்சும் கூட பார்த்தீங்கன்னா ஹை ஆகிருக்கு. இதுவே 1% காமிச்சது எனக்கு டாப் பர்சன்டேஜில் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ சிம்பிள் ட்ரிக் தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 5G வந்து இன்டர்நெட் கனெக்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.